ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார். ஆமேன். இந்த உலகத்திலே பயம் என்கிற ஒன்று அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளை கூட பிடித்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அவங்களுக்கு பயம், எதெடுத்தாலும் அவங்களுக்கு பயம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக கர்த்தர் துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இந்த மாதம் நீங்கள் பயப்படலாம், இல்லாவிட்டால் இந்த வருஷம் ஆரம்பித்தது முதற்கொண்டு அந்த பயம் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். இந்த ஆராதனைக்கு வந்து உட்காரும் போது ஆராதிச்சாலும் ஜெபம் பண்ணினாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் அந்த பயத்திலிருந்து விடுதலையாக முடியல. இது நடக்குமா, நடக்காதா, இது தீமையாய் முடிந்துடுமோ, இதனால நான் ஆபத்தை சந்தித்து விடுவேனோ, இது என்னுடைய எதிர்காலத்தை நஷ்டப்படுத்திடுமோ. ஆனால் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ பயப்படாதே. அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த காரியத்திலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது பயமுள்ள ஆவியை அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். கடந்த 1ஆம் தேதி நடந்த அந்த வாக்குத்தத்த ஆராதனையில் இந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து ஆண்டவர் நம்ம எல்லாரோடும் கூட பேசினார். ஒருவேளை அந்த வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்து கொள்ளாதவர்கள், செய்தியை கேட்காதவர்கள், நம்முடைய சேனலில் அந்த செய்தி இருக்கிறது, கண்டிப்பாக நீங்கள் அதை கேளுங்க, அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கும் இந்த ஆராதனையிலே மற்ற 2 காரியத்தை, ஒரு காரியத்தை கடந்த அந்த 1ஆம் தேதி ஆண்டவர் நம்மோடு பேசினார். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே இருக்கிற அந்த யவீரனுடைய சம்பவத்தை வாசித்து அதிலிருந்து ஆண்டவர் நம்மோடு தெளிவாய் பேசினார். அப்படின்னா எது நடந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை பயப்படாதே அப்படின்னு ஆண்டவர் பேசினார். ஆமென் சொல்லுங்களா. எவீரனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய முயற்சி முற்றிலுமாய் தோற்று போனது, அவனுடைய கடைசி நம்பிக்கை தோற்று போனது. மற்றவர்கள் அவனுக்கு ஒரு முடிவை கட்டினார்கள், அவனுடைய உழைப்பு வீணாய் போனது, அவனுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்தது. ஆனா இத்தனை வந்த போதிலும் ஆண்டவர் யவீருவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, பயப்படாதே, பயப்படாதே. அப்போ நம்பர் 1, முதலாவதாக ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம், என்ன வேண்டுமென்றாலும் நடக்கட்டும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் பயப்படுவதற்கு காரணம் இருக்குது, நான் எல்லாம் ஒன்றும் இப்போ பயப்படலை, ரொம்ப நாள் அதற்காக காத்திருந்து, இல்லைன்னா எல்லாம் எனக்கு விட்டு போய் இப்போதான் எனக்கு பயமே ஆரம்பிச்சிருக்குது, 4-5 பேர் சொன்னதற்கு பிறகுதான் எனக்கு பயம் ஆரம்பிச்சிருக்குது, இப்போதான் நான் பயப்படுறேன். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, என்ன நடந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை பயம் மட்டும் படவே கூடாது. உங்களுடைய ரிசல்ட் உங்களுக்கு திரும்ப வந்திருக்கலாம், உங்களுக்கு வருகிற செய்தியெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா வரலாம். நான் நம்புகிறேன் நீங்கள் கேள்விப்படுகிற காரியமெல்லாம் தீமையா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த சூழ்நிலையில போனாலும் அதை தைரியமாய் எதிர்கொள்வீர்களே, ஆனால் அந்த காரியத்தில் நீங்கள் தோற்று போவதில்லை. அதில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரப்போகிறார். அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை. நம்புறவர்கள் கரங்களை மேல தட்டி கர்த்தரை ஆமென். எது நடந்தாலும் நான் பயம் மட்டும் படுவதில்லை. பக்கத்தில் இருக்கிற கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, எது நடந்தாலும் பயம் மட்டும் படாதீங்க. சொல்லுங்க, எது நடந்தாலும் பயம் மட்டும் படாதீங்க. சிலர் காதுகளிலே சில காரியத்தை சொல்லும் போது பயப்படுகிறது போல காரியத்தை சொல்லலாம். வேதம் சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது, கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஏதோ ஒரு செய்தி உங்களுடைய காதுகளிலே உங்களை பயப்படுத்தலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ பயப்படாதே,
இந்த மாதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னா, எது நடந்தாலும் என்னுடைய மனசுல பயத்திற்கு மட்டும் நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் அதை தீர்மானமா எடுக்கிறீங்க? என்ன வேணும்னாலும் நடக்கட்டும், என்ன வேணும்னாலும் நடக்கட்டும். அதுதான் கடந்த அந்த 1ஆம் தேதி ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு கூட பேசினார். இந்த எபிரனுடைய வாழ்க்கையில ஒன்று அல்ல, கிட்டத்தட்ட ஒரு 7 சூழ்நிலைகள் உண்டாகிறது. ஆனா அந்த 7 சூழ்நிலைகளும் அவனுக்கு எதிராய் வரும்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ற வார்த்தை, நீ கேட்கிற செய்தி மரண செய்தியா இருக்கலாம்ப்பா, உனக்கு முன்னாடி இருக்கிற நம்பிக்கை உன்னை விட்டு கடந்து போயிருக்கலாம்ப்பா, சரி நீ உழைச்ச உழைப்பெல்லாம் உன் கையில திரும்பி வந்திருக்கலாம்ப்பா, இனி நடக்கவே நடக்காதுங்கிற ஒரு முடிவுக்கு நீ வந்திருக்கலாம்ப்பா. ஆனா இப்ப நான் உனக்கு ஒன்னு சொல்றேன், நீ பயம் மட்டும் படாத, எல்லாமே நன்மையாய் மாற்றுகிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். அதே வார்த்தை இன்றைக்கு இந்த திருச்சபைக்கு கடந்து வருகிறது, இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு கடந்து வருகிறது. கர்த்தரின் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம், எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம், ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம், கையை உயர்த்தி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், இன்றைக்கு ஒரு பொருத்தனை எடுக்கிறேன். எது நடந்தாலும், எது நடந்தாலும் ஒரு சூரியனை திருப்புகிற கர்த்தர், பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிற கர்த்தர், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர், என்னை சிருஷ்டித்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறேன், நான் பயப்பட போவது இல்லை. சொல்லுங்க, நான் எது நடந்தாலும் நாம் பயப்படாமல் இருக்கிற ஒரு ஆவியை கர்த்தர் எனக்கு தாரும் ஆண்டவரே. இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவி அல்ல, சோத்திரம், ஆண்டவர் உங்களுக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கர்த்தர் தரப்போறார், பலமுள்ள ஒரு ஆவியை கர்த்தர் தரப்போகிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை தைரியத்தோடு நீங்கள் நிறைய பேர் எதிர்கொள்ள போகிறீர்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை இந்த மாதம் நீங்கள் தைரியத்தோடு எதிர்கொள்ள போகிறீர்கள். நீங்களே உங்களை நம்ப முடியாத அளவிற்கு கர்த்தர் உங்களை தைரியப்படுத்த போகிறார். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் கேட்க போகிறார்கள், உனக்கு எப்படி இந்த தைரியம் வந்துருச்சு, உனக்கு எப்படி இந்த தைரியம் வந்துருச்சு, உங்க பிள்ளைக்கு எப்படி இந்த தைரியம் வந்துருச்சு. நான் நம்புகிறேன், இந்த மாதம் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே என்று சொன்ன கர்த்தர் அந்த தைரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தரப்போகிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை நல்ல கரங்களை தட்டி இந்த மாதம் தைரியத்தோடு, நீங்கள் தைரியத்தோடு அதை எதிர்கொள்ள போகிறீர்கள். அந்த வியாதியை தைரியத்தோடு நீங்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள். அது விரோதமாக எழும்புகிற அந்த மனிதனை நீங்கள் தைரியத்தோடு எதிர்கொள்ள போகிறீர்கள். அந்த வேலை ஸ்தலத்திலே இதுவரையிலையும் பயந்து கொண்டு நீங்கள் போய் நிற்கலாம், அந்த ஊழிய ஸ்தலத்திலே நீங்கள் இதுவரையிலும் பயந்து கொண்டு போகலாம். அதை நினைத்தாலே உங்களுக்கு பயமா இருக்கலாம், அந்த பொறுப்பை கொடுத்த உடனே உங்களுக்கு பயமா இருக்கலாம். நான் எப்படி செய்ய போறேனோ, இதுக்கு முன்னாடி இதே பொறுப்பில் நான் தோற்று போனேன், இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில என்னால் நிற்கவே முடியல, பழையதுபடி திரும்பவும் அதுவா, திரும்பவும் அந்த பிரச்சனையா, திரும்பவும் அந்த சூழ்நிலையா, நான் எப்படி இதை தைரியமா ஃபேஸ் பண்ண போறேன். ஆனா ஆண்டவர் இந்த மாதம் உங்க வலது கரத்தை கர்த்தர் பிடித்து, கர்த்தர் வாக்கு கொடுத்து விட்டார், நான் உனக்கு பயமுள்ள ஆவியை அல்ல, பலமும் அன்பும் இப்பொழுது ஆமென். அந்த சத்துருவை நீங்கள் தைரியத்தோடு நீங்கள் அணுக கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுங்கள். இந்த வசனத்தை நான் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இன்றும் ஒரு 2 காரியத்தை என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் வைத்தார். அந்த 2 காரியங்களை நம்ம வாசித்து நம்ம ஜெபித்து கடந்து போக போகிறோம். வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. இன்னொரு விஷயம் கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர்
சொல்லுகிறார், நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. நீங்க இந்த வசனத்தினுடைய அர்த்தம் புரியணும்னா 38ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாங்க. எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 11 வாசிக்கலாமா? 38ஆம் அதிகாரத்தினுடைய 11. அப்பொழுது எபெத்மெலேக்கு அந்த மனுஷனை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரண்மனை பொக்கிஷ சாலையின் கீழிருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்து கொண்டு போய் அவைகளை கயிறுகளால் எரேமியாவுக்கு துறவிலே இறக்கி விட்டு, எதிக்மெலேக்கு என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே கிழிந்து போன இந்த புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய கயிறுக்குள் அடக்கி வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஒரு சம்பவம் உண்டாகிறது. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு போன அந்த 3 விதமான அனுபவம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டீமை, முதலாவதாக அந்த ராஜா நாட்டுக்குள்ள வந்து ஒரு டீமை சிறைபிடித்து கொண்டு போனா, 2வது ஒரு டீமை சிறைபிடித்து கொண்டு போனா, இப்போ இந்த சிறைபிடித்து கொண்டு போகிறதற்காக அந்த நாட்டினுடைய ராஜா, ஜனங்கள், சிப்பாய்கள் எல்லாம் உள்ள வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எரேமியா ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னது நிமித்தமாய் அவனை தூக்கி எங்க போட்டாங்க அப்படின்னா ஒரு கிணத்துக்குள்ள, ஒரு குழிக்குள்ள போடுறாங்க. அந்த குழி தண்ணீர் இல்லாத குழியா இருந்துச்சு. அதிலே எரேமியா அமிழ்ந்து போனான். அப்படின்னா அது ரொம்ப ஊளையான சேர் நிறைந்த குழியா இருந்துச்சு. அவனால் வெளியே வரவே முடியல. இப்போ எல்லாருமே யுத்த பயத்தில் இருக்கிறாங்க. அவங்க உயிரை காப்பாற்றி கொள்றதற்கு நிறைய பேர் தனித்தனியா அங்கங்க ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ராஜா இப்போ ராஜா தன்னுடைய தலை மேல கையை வச்சுட்டு என்ன பண்ண போறோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் தன்னை சிறைபிடிக்க போகிறார்கள், எல்லா ஜனங்களையும் சிறைபிடிக்க போறாங்கன்ற ஒரு பயத்தில் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த எகிப்தலேக்கு என்கிற மனுஷன் சொல்றான், ஐயா நம்ம எரேமியாவை குழிக்குள்ள போட்டிருக்காங்க, அந்த குழிக்குள்ளேயே விட்டான் அப்படின்னு சொன்னா அவன் செத்து போயிடுவான், அவனை எப்படியாவது மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு பெர்மிஷன் தர முடியுமா? அப்ப ராஜா ஒரு 30 பேரை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. நல்லா நினைச்சுக்குங்க, அந்த அரண்மனை முற்றத்திலே இருக்கிற அந்த குழியில, அந்த கிணத்துல அவனை தூக்கி போட்டுட்டாங்க. அதுல தண்ணி இல்லாம இருந்துச்சு. இன்னொன்று, அவனை அங்கிருந்து தூக்கி விடுவதற்கு ஒரு கயிறு கூட இல்லாத ஒரு நிலைமை. இந்த நிலைமை சாதாரணமானது அல்ல. குழிக்குள்ளே விழுந்த தேவனுடைய மனுஷனுக்கு முழு நம்பிக்கையும் அற்று போயிருச்சு. ஏன் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற ராஜா முதற்கொண்டு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உயிரை காப்பாற்றுகிற, நான் எப்படி காப்பாற்றப்படலாம், தன்னுடைய பிள்ளையை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். குழிக்குள்ள கிடக்கிற இவனை தூக்கி விடுவதற்கு கையில், தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லை, யாருமே தெரியவும் தெரியாது. ஆனால் அப்படி பயந்து கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாத. ஒரு மனுஷனை ஆண்டவர் ஏவி விடுகிறார். அந்த மனுஷன் காப்பாற்றுவதற்கு கயிறு இல்லாவிட்டாலும் பழைய துணிகளை எல்லாம் சேர்த்து அதை ஒன்னொன்னா கட்டி அதை அந்த குழிக்குள்ள விட்டு இப்போ அவனை மேலே தூக்கி எடுத்தாங்க அப்படின்னு பைபிள்ல வாசிக்கிறோம். அப்போ நான் நம்புகிறேன், சில சூழ்நிலைகளிலே நீங்கள் பயப்படுகிற காரியத்தில் உங்களை தூக்கி விடுவதற்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் 2வதாக ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் பயப்படுகிற காரியத்தை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் பயப்படுகிற காரியம் நான் மரித்து விடுவேன், நீங்கள் பயப்படுகிற காரியம் நான் நஷ்டம் அடைவேன், நீங்கள் பயப்படுகிற காரியம் யார் நினைத்தாலும் என்னை தூக்கவே முடியாதுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நீங்கள் பயப்படுகிற காரியத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிற ஒரு கர்த்தர் நம்முடைய ஆராதனையிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த காரியம் நிர்மூலமாகும். அந்த காரியம் நீ பயப்படுகிறது போல நடப்பது இல்லை. அந்த காரியத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற கர்த்தர் நம்மத்திலே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இனி காப்பாற்றி கொள்ள முடியாது அப்படின்னா தன்னாலையும் காப்பாற்றி கொள்ள முடியாது.
ஏன்னா அவன் இருக்கிறது ஒருவேளை ஒரு தண்ணீர் உள்ள கிணத்துல இருந்தா கூட கொஞ்சம் சத்தம் போடலாம், இல்லை அப்படின்னு சொன்னா தண்ணீரே இல்லாம வெறும் குழியா இருந்தா கூட கொஞ்சம் ஏறி வருவதற்கு முயற்சி எடுக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த சேத்துக்குள்ள அவனுடைய சரீரம் முழுவதும் அமிழ்ந்து போயிருச்சு. அப்படின்னா எந்த வழியுமே இல்லை. இனி அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை இப்படியே இந்த கிணத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும், யாருமே நம்மளை கவனிக்க மாட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு உதவியை அவனுக்காக கர்த்தர் அனுப்பினார். ஆமென். அங்கே ஒரு கயிறு இல்லாவிட்டாலும் அவனுக்காக ஒரு கயிறை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார், ஒரு நபரை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அவ்வளவு டென்ஷனான அவ்வளவு முக்கியமான அந்த நேரத்திலையும் ராஜாவினுடைய கண்களிலே கர்த்தர் தயவை கிடைக்க பண்ணினார். எபித் மலேக்கு என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பினார். அவனுடைய ஞாபகத்திலே இப்படி ஒருத்தன் குழியிலே இருக்கிறான் என்கிறதை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். நான் நம்புகிறேன் யாராவது ஒருத்தரை கர்த்தர் அனுப்புவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஏதாவது ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவார். யாராவது ஒருத்தருடைய மனசுல கர்த்தர் பேசுவார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ பயப்படுகிற காரியம் அது நீ பயப்படுகிறது போல அல்ல, அது ஒன்றும் ஆகாது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது ஒன்றும் ஆகாது, அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற கர்த்தர், அந்த பெரிய பர்வதத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற கர்த்தர், அந்த பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், நான் நம்புகிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இந்த மாதம் எனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையை பயத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய வலிமை இருக்கிறது, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. என்ன பவர்னா, நம்ம மலையை போல நினைக்கிறத அப்படியே ஒண்ணுமில்லாம ஆக்குறதுல அவருக்கு நிகரானவர் ஒருவருமே இல்லை. நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் பயப்படுகிற காரியத்தை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவார், ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். உங்க பிள்ளைகளை குறித்து பயப்படுகிற அந்த காரியத்தை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். அந்த கடனை குறித்து பயப்படுகிற அந்த காரியத்தை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற கர்த்தர். நீங்கள் ஆதியாகமத்திலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையை வாசிப்பீர்களே ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய மனைவியை அவர்கள் மனைவி என்று தெரியாம சகோதரி அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்றான் ஆபிரகாம். அந்த ஊரினுடைய ஜனங்கள் எல்லாம் இவ்வளோ அழகான பொண்ணு, இவ யாரு, நீங்க யாரு, சொந்தக்காரங்களா இல்ல கணவன் மனைவியா அப்படின்னு கேட்கும்போது ஆபிரகாம் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இவ ரொம்ப அழகா இருக்கிறாங்கன்னு சொல்லி இவளை எடுத்துட்டு போயிட்டு நம்மளை கொன்றுவாங்க, அதனால நம்ம அப்படி சொல்ல வேண்டாம்னு ஒரு பொய் சொல்லுறான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார். அவர் மட்டும் இல்ல, அந்த அவங்களிடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரு கேட்டாலும் தங்கச்சின்னு சொல்லிரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்ப நம்ம 2 பேரும் உயிரோட காக்கப்படுவோம். அப்ப அந்த மாதிரி பொய் சொன்ன உடனே, இப்போ சில நேரத்தில் நம்ம பொய் சொன்னா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, உண்மையை சொன்னாதான் நம்ம தப்பிச்சுக்கோன்றத நீங்க மறந்துடக்கூடாது. அந்த இடத்துல இவன் கரெக்டா என்னுடைய மனைவி, நாங்க 2 பேரும் திருமணமாகி நாங்க வந்திருக்கோம்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா ஒரு பாதுகாப்பு உண்டாயிருக்கும். சில நேரத்திலே உண்மையை பேசினால் நம்ம பிடிபட்டு போவோம், உண்மையை பேசினா நம்ம மேல் தண்டனை வரும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம். ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உண்மையை பேசுகிறதுனாலே தண்டனை வந்தாலும் அது குறைவாகத்தான் வரும். ஆனா பொய் பேசி தண்டனை வந்துச்சுன்னா அந்த தண்டனையினுடைய விளைவு ரொம்ப பெருசா இருக்கும். சிலர் தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க பண்ணினது நியாயமா தான் இருக்கும், ஆனா சந்தேகப்பட்டுருவாங்களோ, இதனால பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சின்ன பொய் தான் சொல்லுவாங்க. ஆனா
அது வந்து பெரிய விளைவுகளை உண்டு பண்ணும். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனிங்க, தன்னுடைய மகள், வாலிப மகள், அந்த மகளிடத்திலே பேசுவதற்காக ஒரு மாமா பையன் ஆசைப்படுறான். அப்போ அவன் வந்து இரவு 12 மணிக்கு இந்த அம்மாவுக்கு தெரியாமல் இந்த பையன் வந்து ஃபோன் பண்ணுறது வழக்கம். தன்னுடைய பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஃபோனை வந்து அட்டன் பண்ணி பேசுவா. ஆனால் அவங்க வந்து பெருசாக எடுக்கலை. சரி, மாமா பையன்கிட்ட தானே பேசுகிறான், முறை பையன்கிட்ட தானே பேசுகிறான், ஆண்டவரை குறித்த வெளிச்சம் அவர்களுக்கு இல்லை, அதை அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் அவருடைய கணவனார் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா இரவு 2 மணிக்கு இரவு டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார். அப்போ வந்துட்டு அவர் ஏதாவது சாப்பாடு இருந்தால் சாப்பிட்டு அவர் படுத்துருவார். அதுதான் அவருடைய வேலை. ஒரு நாள் 2 மணிக்கு வர வேண்டியவர் 12 மணிக்கு சீக்கிரமாக முடிஞ்சிச்சுன்னு வந்தால் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய நம்பருக்கு ஒரு கால் வருது. உடனே அவங்க எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்ததை பார்த்த உடனே அவங்க கட் பண்ணிட்டாங்க. அப்போ இவர் வந்து ஒரே சந்தேகம், யார் பேசுனா அப்படின்னு சந்தேகப்பட்டு அப்போ வந்து இவர் படுத்து கொண்டார். காலையில் எழும்பி வந்து அந்த நம்பரை இவங்களுக்கு தெரியாமலே யாருன்னு பார்த்து சேவ் பண்ணி வச்சிட்டாரு. அந்த மனைவிட்ட கேட்டார், யார் இரவு நேரத்தில் உங்களுக்கு கால் பண்ணா அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இவர் சந்தேகப்பட்டுருவாரோ, நம்ம இல்லாத நேரத்துலலாம் கால் வருது அப்படின்னு நினச்சிடுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு அது ஏதாவது கம்பெனி காலாக இருக்கும், எனக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க. அவருடைய சந்தேகம் இன்னும் அதிகமாயிருச்சு. சந்தேகம் அதிகமாகி அந்த நம்பருக்கு அவர் ஃபோன் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையிலே அந்த குடும்பம் பிரிகிற அளவிற்கு வந்துருச்சு. அதற்கு பிறகு கடைசியில் அந்த மகளை கூப்பிட்டு பேசி கொஞ்சம், ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய சந்தேகம் அவரை விட்டு போகவே இல்லை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரத்திலே நம்ம மறைக்கிற, பொய் சொல்லுகிற சில காரியங்கள் வந்து நம்முடைய குடும்பத்தையே பிரிச்சிரும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். எதையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சொன்னாலும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள். நான் நம்புறேன், ஒரு பொய்யை நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் அந்த பொய்யை மெயின்டைன் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான பொய்யை சொல்லணும். அதற்கு ஒரு உண்மையை நீங்க பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அதை நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்போ இந்த ஆபிரகாம் வந்து தன்னுடைய மனைவியின் இடத்துல அப்படி சொன்ன உடனே இப்போ காரியம் மாறிடுச்சு. உடனே அந்த ராஜா தன்னுடைய மனைவியை இப்படி எடுத்துட்டு போயிறாரு. அந்த மனைவியை அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. தன்னோடு கூட யாருமே இல்லை, தெரியாத ஊர்ல அவர் இருக்கிறாரு. சண்டை பண்ண முடியாது, என் மனைவின்னு நிரூபிக்க முடியாது. இப்ப எதுவுமே முடியாம இரவு நேரத்துல தன்னுடைய மனைவிக்காக தவிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, என்னுடைய மனைவியை வந்து முடிச்சிருவாங்க, என்னுடைய மனைவியினுடைய கற்பை அவங்க வந்து உடைச்சிருவாங்க, என்னென்னமோ யோசனை, எதையோ குறிச்ச ஆபிரகாம் பயப்படுகிறார். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுக்கு விரோதமாய் இருந்த அந்த காரியத்தை ஒன்றுமில்லாமல் இல்பொருளாக்கினார். ஆமென். அவர் அது சாதாரணமாய் கர்த்தர் முடித்து போட்டார். எந்த ஆபத்தும் வராமல் அந்த மனைவியை கர்த்தர் காப்பாற்றினார். அந்த தேவன் தான் இன்று உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படுகிற அந்த காரியத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறாய். அவருடைய வார்த்தை அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கும். அவருடைய கரம் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கும். இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே நீங்கள் ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள். என்ன அற்புதம் என்றால், நீங்கள் பயந்து கொண்டிருந்த அந்த காரியம் ஒன்றுமில்லாமல் சமபூமி ஆக்கப்பட்டதை உங்களுடைய கண்கள் காண போகிறது. நம்புறவர்கள் நல்ல கரங்களை மேல தட்டி ஆமென். கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே அந்த கடன் ஒன்றுமில்லாமல் ஆகிறது. கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே அந்த வியாதி ஒன்றுமில்லாமல் ஆகிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்பின அந்த பிரச்சனை அது ஒன்றுமில்லாமல். ஹalleluya, thank you Jesus. நாம் பயப்படுகிற காரியத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற கர்த்தர், ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற கர்த்தர். திரும்பி பார்க்கும்போது நம்ம பயப்பட்டதே வீண் என்ற அளவிற்கு கிரியை செய்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஆமென். இரண்டாவதாக ஒரு காரியத்தை கூட நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம், 27ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்க போறோம். 15ல இருந்து கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா?
அதில் அகப்பட்டு கொண்டு காற்று எதிர்த்து போகக்கூடாததினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிலத்துவா எனப்பட்ட சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடே படவை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெரும் காற்று மழையின் தங்கள் மிகவும் அடிபட்டபடினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாட்களாய் சூரியனாவது நட்சத்திரங்களையாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடி என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிருந்தது. ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாய் தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆமேன் சொல்லுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் டிராவல் பண்ணுகிற அந்த கப்பல், ஆனா காற்று பயங்கரமா இருக்கிறது. அதனாலே இவங்க போகிற வழியை விட்டு இப்ப இவங்களுடைய கண்ட்ரோலை மீறி அந்த காற்று அடிக்கிறதற்கு நேராய் அந்த கப்பல் போயிருச்சு. அப்ப பாருங்க, இவங்க போக வேண்டிய திசை வேற இடம், ஆனா இந்த காற்று வேறு திசையாய் கொண்டு போயிருச்சு. இந்த கப்பல் எப்ப பாய் மரத்தை இறக்குவாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆபத்து அதிகமாகி அந்த கப்பல் அது மூழ்க போகுதுன்ற சூழ்நிலையில தான் அந்த பாய் மரத்தை இறக்குவாங்க. இப்போ பாய் மரத்தை இறக்கிட்டாங்க, ஆனா அந்த காற்று அமைதியாகல, இன்னும் அவங்க மரிச்சிருவாங்கன்ற சூழ்நிலை. தங்களுடைய கப்பலிலே இருக்கிற பொருட்களை தூக்கி எரிஞ்சிட்டாங்க, ஆனாலும் அந்த கப்பலை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதற்கு பிறகு அவர்களுடைய தளவாடங்கள் அப்படின்னா போய் சேர வேண்டிய இடத்திலே அவங்க பயன்படுத்த வேண்டிய அந்த பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டாங்க. சூரியனையாவது சந்திரனையாவது பல நாட்கள் அவருடைய கண்களில் அவங்க பார்க்கவே இல்லையாம. எவ்வளவு கொடுமையானது! ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மரண பயம். இப்போ நான் நம்புறேன், அவங்களுக்கு பயம் வந்தது மட்டுமல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளேயும் இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் பயங்கரமான ஒரு பயம் இருக்கிறது. எவ்வளோதான் தைரியமாக பிரசங்கம் பண்ணினாலும், எத்தனை தைரியத்தோடு இருந்தாலும் ஒரு ஊழியக்காரனுக்கு பயம் வராதுன்னு சொல்ல முடியாது. சூழ்நிலை அப்படி மரணத்திற்கு ஏதுவாய் ஒவ்வொருத்தரும் கத்தி கொண்டிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் அழுது கொண்டிருக்கிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிட்டோம், இந்த கப்பலிலே இந்த கடலிலே நம்ம எல்லாருமே செத்துருவோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அப்பதான் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து தட்டி சொல்றாரு, பவுலே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஒன்று நீ நினைத்துக்கோ, கப்பல் சேதமே அல்லாமல் இங்கே இருக்கிற உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வருவது இல்லை. நீயும் உன்னோடு கூட டிராவல் பண்ணுகிற எல்லாரும் இந்த ஆபத்துக்கு தப்புவித்தீர்கள் என்று கர்த்தர் அவனை தைரியப்படுத்தினார். அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த மாதம் 2வது கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். கப்பர் சேதமே அல்லாமல் ஒருவனுக்கும் பிராண சேதம் வரவே வராது. சில ஆண்டவருடைய பிள்ளைகள் சில காரியத்தை குறித்து பயப்படும் போது இது என்னை முற்றிலும் நிர்மூலமாக்கிருமோ. நிறைய பேருக்கு என்ன பயம் அப்படின்னு சொன்னா,
அது திரும்ப வந்துடும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பயப்பட மாட்டாங்க. சரி பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாள் அது நம்ம கையில் கிடைக்கத்தானே போகுது, நம்ம ஏன் பயப்படணும்? நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு சரியாகத்தானே போகுது, நம்ம ஏன் பயப்படணும்? பொதுவாக நினைத்து கொள்ளுங்கள், ஒரு சாதாரணமான ஒரு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, ஓகே இது ஒரு வாரத்தில் சரியாயிரும், 2 வாரத்தில் சரியாயிரும் அப்படின்னு நினைப்போம். அதே நேரத்தில் தீராத வியாதி மாதிரி இல்ல குணப்படுத்த முடியாதது மாதிரி ஏதாவது ஒரு பலவீனம் அப்படி வந்துச்சுன்னா நிறைய பேரால பயத்திலிருந்து வெளியே வர முடியாது. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நீங்க பயப்படுகிற காரியம் உங்களை முற்றிலும் அழிக்கிறது போல தோன்றலாம். பாஸ்டர் இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு வே இல்ல, நோ வே. நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, அவ்வளவுதான், இதுல வழி இல்ல, இது முடிஞ்சிரும், இதை சரி பண்ணவே முடியாது. அப்படி எந்த பயத்திலே இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு ஊழியக்காரன் மூலமாய் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கப்பல் சேதமே அல்லாமல் இங்கே இருக்கிற ஒருவருக்கும் பிராண சேதம் வராது. அது உங்களை முற்றிலும் நிர்மூலமாக்காது. ஆமென். சில நேரத்தில் ஒரு 10,000 ரூபாவை அது நஷ்டப்படுத்தி இருக்கலாம், ஒரு 50,000 ரூபாவை நஷ்டப்படுத்தி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இடத்தை அது நஷ்டப்படுத்தி இருக்கலாம், ஏதோ ஒரு உறவை நஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை முற்றிலும் நிர்மூலமாக்குறதற்கு நான் விடவே மாட்டேன். ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்ம கப்பல் சேதமே அல்லாமல் பிராண சேதம் வராதுன்னு ஆண்டவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா, கப்பலை திரும்ப சம்பாரிச்சுக்கலாம், ஆட்களை திரும்ப சம்பாரிச்சுக்கலாம், பணத்தை திரும்ப சம்பாரிச்சுக்கலாம். ஆனா உயிர் போனா என்ன பண்ணாது, திரும்ப வராது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, சின்ன சின்ன நஷ்டத்தை பார்த்து நீ பயப்படாத, உன்னுடைய ஜீவனை நான் காப்பாற்றுவேன். ஏன் அப்படின்னா, உன்னுடைய ஜீவனை மறுபடியும் நான் கொடுத்து யோபு இழந்து போனதை திரும்ப இரட்டத்தனையாய் பெற்று கொண்டது போல, ஹல்லேலூயா, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் இழந்து போன அந்த காரியத்தை ஜீவனை கொடுத்து மறுபடியும் சம்பாதிக்க வைப்பார், மறுபடியும் அந்த காரியத்தை செய்ய வைப்பார், மறுபடியும் அந்த காரியத்தினுடைய வெற்றியை உங்கள் கண்கள் காண போகிறது. ஆமென் சொல்லுங்கள். பவுலே, நீ பயப்படாதே, கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. யோபுவை சத்துருடைய கையிலே சோதிக்க கொடுக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் சோதிக்க கொடுத்தாலும் அவனுடைய சொத்தை எடுத்துக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தார். அவனுடைய ஆடு மாடுகள் வருமானத்தை எடுப்பதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். அவனுடைய சரீரத்தில் நோய் கொடுப்பதற்கு அனுமதி கொடுத்தார். அவனுடைய பிள்ளைகளை எடுப்பதற்கு அனுமதி கொடுத்தார். ஆனால் அவனுடைய உயிரை எடுப்பதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, நீ பயப்படாதே, மறுபடியும் நீ இழந்ததை திரும்ப பெற்று கொள்ளுவாய். ஹல்லேலூயா. இன்று யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார் என்று தெரியல. ஆனா யாராவது ஒருத்தர் அப்படி வந்திருக்கலாம், பாஸ்டர் இன்னைக்கு நான் போகிற சூழ்நிலையை பார்த்தா எல்லாமே என்னை விட்டு போயிடும் போல தெரியுது, ஏற்கனவே நான் நிறைய இழந்துட்டேன், என்னை விட்டு நிறைய போயிருச்சு, என்னை விட்டு மறுபடியும் ஒன்னொன்னா என்னை விட்டு போயிட்டே இருக்குது, அவ்வளவுதான், நான் ஒன்றும் இல்லாம ஆயிடுவேனோ, முற்றிலும் அழிஞ்சிருவேனோன்னு நினைச்சு நான் பயப்படுறேன், நான் மரிச்சிருவேனோன்னு நான் பயப்படுறேன், இந்த நோய் என்னை கொன்றுமோன்னு நான் பயப்படுறேன், நான் இனி எழும்பவே மாட்டேனோ அப்படின்றது நான் பயப்படுறேன் அப்படின்னு யார் சொன்னாலும் கர்த்தர் சொல்றாரு, இது ஏதோ கொஞ்சம் சேதப்படுத்தலாம், அதான் கப்பல் சேதம் மட்டும்தான் உங்களுக்கு வரும், ஆனால் பிராண சேதம் வராது. ஏன் பிராண சேதம் வராது அப்படின்னு சொன்னா, நீ இழந்ததை மறுபடியும் இந்த ஜீவனை வைத்து உன் கையினாலே அதை மீட்டுக்க நம்புறவங்க நல்ல கைகளை மேல தட்டி, நல்ல கைகளை மேல தட்டி ஹல்லேலூயா, நன்றியப்பா, நன்றியப்பா, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புறேன், நான் நம்புறேன், என்னை முற்றிலும் சேதப்படுத்துவதற்கு, என்னை முற்றிலும் அழிப்பதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். சொல்லுங்க, விடவே மாட்டார். நன்றியப்பா, விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதுமே அதுல நல்லவரா இருக்கிறார். நான் சொல்லுகிறேன்,
முற்றிலும் நிர்மூலமாக்குறதற்கு ஆண்டவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. இந்த ஊரிலே உலக நாட்டிலே பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் நைல் நதியிலே போட்டு கொல்லப்படணுன்ற ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. எங்க குழந்தையினுடைய சத்தம் கேட்டாலும் அங்க உடனே ஆட்கள் வந்து அதை கொன்னு இல்லைன்னா அதை நதிக்குள்ள போட்டுருவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, மோசே என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் அத்தனை குழந்தைங்க மறிக்கிற இடத்துல அந்த ஒரு குழந்தைய கர்த்தர் பத்திரமா பாதுகாத்தார். அதனுடைய சத்தம் கேட்காம இருக்குமா? சொல்லாம இருப்பாங்களா? இந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறந்ததை எப்படிங்க நம்ம மறைக்க முடியும்? ஒரு குழந்தை இருக்கிறதை எப்படி மறைக்க முடியும்? அவ்வளவுதான், மறைக்க முடியாது. ஆனா நான் நம்புறேன், அத்தனை இழப்பின் மத்தியிலையும் ஒரு இரட்சகனை கர்த்தர் காப்பாற்றினார். நான் நம்புறேன், உங்களுடைய சகல நம்பிக்கையும் அற்று போனாலும் ஒன்றை கர்த்தர் முற்றிலும் அழிக்க மாட்டாரு. கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்வார். அந்த விதை வளர்ந்து ஒரு பெரிய மரமாகி நீங்க இழந்தது எல்லாம் உங்களுக்கு திரும்ப கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஹோப்பு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு நம்பிக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாமே முடிஞ்சிரும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, இது கப்பல் சேதமே அல்லாமல் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஆமென். என்னை நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு பயமே இல்லை. சொல்லுங்க, கையை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க. ஆமென். கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சிறு கூட்டமே பயப்படாதே, கர்த்தர் என்றும் முன் செல்கிறார். சிறு கூட்டமே கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்த ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்த ஆவியானவர். கைகளை மேல தட்டி, ஓ பயமில்லை, பயமில்லையே, என் சாது கர்த்தரும் பயமில்லையே, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய் பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன். ஆமென். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் காலக்கமே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்தி தேவன் நிச்சயம் நடத்துவார். பயம் நேர்வழியாய் நம்மை நடத்தி நிச்சயம் நடத்துவார். இப்ப கைகளை மேலது, ஓ பயமில்லை, பயமில்லையே, பயமில்லையே. ஹல்லேலூயா. 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக நம்ம பயப்படுகிற நம்முடைய முயற்சிகள் எல்லாம் தோற்று போனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை பயப்படாதே. ஆமென் சொல்லுங்கள். இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார், நம்ம எதுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா, நீங்கள் பயப்படுகிற காரியத்தை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், நாம் பயப்படுகிற காரியத்தை கர்த்தர் முற்றிலும் அழிப்பது இல்லை. ஏனென்றால் மறுபடியும் நம்மை நிறுத்துறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். கர்த்தர் இந்த மாதம் கொடுக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தராகிய நான் உன் வலதுகரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு
துணை நிற்கிறேன். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக என்ன வேணும்னாலும் நடக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணாதீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, என்ன நடந்தாலும் பயப்படாது. என்ன நடந்தாலும் பயப்படாது. என்ன நடந்தாலும் பயப்படாது. பயம் மட்டும் நமக்குள்ள வந்துடவே வேண்டாம். ஆமென் சொல்லுங்க.